ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நிறைய பேர் இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. டயலாக் ரைட்டர் ஒரு எமோஷனலாக ஒரு ட்ராக் வருதுன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். பாருங்க நானுமே பார்த்து இப்போதான் வந்து அதை ஃபைனலாக கண்டுபிடிச்சேன். எஸ், நம்ம பாரி சார் ஒரு 3 days பேக் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் மகாநதி தொடர் ஒரு முக்கியமான முடிச்ச நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே செய்திருக்கிறார் பிரியா தம்பி. ஒன்லைனை பார்க்கும்போது மிகவும் எமோஷனலான காட்சிகளின் அணிவகுப்பாக இருந்தது. அந்த திரைக்கதைக்கு என்னால் இயன்ற வரை வசனத்தால் நியாயம் செய்ய முயன்றிருக்கிறேன். இயக்குனர் பிரவீன் பென்னட்டும் காட்சி அனுபவமாக சிரத்தையோடு செதுக்கிக் கொண்டு வருகிறார். நடிகர்களும் தத்தமது பாத்திரங்களை உணர்ந்து வாழ்கிறார்கள். நாயகன் நாயகிக்கு குரல் கொடுப்போரும் குரலால் பிரமாதமாக நடிக்கிறார்கள். கேமரா, எடிட்டிங் என எல்லா பக்கமும் பக்காவான ஒரு டீம் இது. இப்படி ஒரு டீமில் நானும் ஒருவனாக பயணிப்பதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு டீம்ல நான் ஒர்க் பண்றதே ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி. ஸோ அவர் சொல்ல வந்ததுல நமக்கு முக்கியமான பாயிண்ட்னா, இந்த சீரியல் வந்து இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் முடிச்ச நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு செம்மையா பிரியா தம்பி மேம் வந்து ஸ்கிரீன் பிளே செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஒன்லைனா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷனலான காட்சிகள் அணி வகுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு எமோஷனல் காட்சி இல்ல, பேக் டு பேக் எமோஷனலான சீன்ஸ் எல்லாம் வந்து காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த ஸ்கிரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் வசனத்தால் நியாயம் செய்ய முயற்சித்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஆஸ் யூஸ்வல் பிரவீன் பென்னட் சாருடைய அந்த டைரக்ஷனை பாராட்டி இருக்காங்க. அப்புறம் அந்த ஆக்ட் பண்ணுற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்க விக்கி அண்ட் அக்ஷயா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேமரா டீம், எடிட்டிங் டீம் சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து அவர் பாராட்டி இருக்காரு. இப்படி ஒரு டீமில் எனக்கும் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது ஒன்ஸ் அகைன் ஹாப்பியாக இருக்குன்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்கமிங்கில் எமோஷனல் சீன்ஸ் பேக் டு பேக் இருக்குது. அதுக்கான நிறைய பியூட்டிஃபுல்லான டைலாக்ஸ் நம்ம பாரி சார் எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த எமோஷனல் சீன்ஸ்க்கான ஒன் ஆஃப் த பார்ட்டா இன்னைக்கே ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ பேக் டு பேக் எமோஷனல் சீன்ஸ் லைனப் ஆகிட்டே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா, காவேரி வந்து அவங்களா வெண்ணிலாவை கூட்டு வந்தது தான் சரியான ஒரு பாயிண்டா எனக்கு படுது. ஏன்னா அவங்க கூட்டு வரலன்னா கண்டிப்பா ஆப்வியஸ்லி ராகினி அண்ட் வில்லன் கேங் மூலமா அவங்களுக்கு தெரியதா வரப்போகுது. அதுக்கு நம்மளே கூட்டு வந்துடலாமே சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு விஜயும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. கன்ஃபார்மா அப்படி டீமே வந்து மூவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு வந்து நிறையவே ஹோப் இருக்கு. மேபி சப்போஸ் அந்த கொடைக்கானல் ட்ராக்லாம் வந்துச்சுன்னா கூட ஒருவேளை அந்த ஒரு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால ஒரு 2 நாள் அவங்க வீட்டில் போயிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்ற காரணத்தினால கூட போயிருக்கலாம். ஸோ பார்க்கலாம். எதுவுமே நம்மளால ப்ரெடிக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். என்ன நடந்து வச்சிருக்காங்க அப்படின்றது டீமுக்கு மட்டுமே வெளிச்சம். ஸோ இந்த வாரம் என்ன ஷெடியூல் ஸ்டார்ட் ஆக இருக்கு பாப்போம். கொடைக்கானலில் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை சென்னையில் ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு என்னுடைய கெஸ் கன்ஃபார்மாக கொடைக்கானலாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வெண்ணிலா வரப்போறாங்க, பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம டெலிவிஷனில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.